குமுதம் ஆஃபீஸுக்கு ஆமாம் கிளம்பி போயிட்டு எழுதுனவன் யாருன்னு மட்டும் காட்டு, நான் கையை மட்டும் வெட்டி எடுத்துகிட்டு போயிடுறேன்ட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் அதே வாரத்தில் ஒரு நக்கலாக ஒரு மன்னிப்பு போட்டிருந்தாங்க. என்ன மாதிரி படங்களை இவங்க விரும்புகிறாங்க அப்படின்ட்டு அந்த கிளாமர் பாடல்கள் கிடையாது, கிளாமர் காட்சிகளே இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி காட்சிகள்லாம் அவர் படத்தில் வச்சு அவரை வந்து போய் சேர்த்து ஒரு கட்டத்தில் அதை ஸ்டாப் பண்ணுறாரு. ஆமாம், இதுக்கப்புறம் வந்து இது தொடரக்கூடாது அப்படின்னு ஸ்டாப் பண்ணி அப்படியே வேற மாதிரி அவரை மோல்டு பண்ணி கொண்டு வர்றாரு. எந்த கட்டத்தில் விஜய் வந்து தான் ஒரு ஹீரோங்கிறத உணர்ந்து சொந்த முடிவுகள் எடுக்க தயாராக? ஆயிரக்கணக்கான நோட்டு புத்தகங்களை அடுக்கி வச்சிருப்பாங்க. நோட்டு புத்தகம் எல்லாத்துலேயுமே வந்து விஜயினுடைய ஃபோட்டோ முன்னாடியும் பின்னாடியும் அட்டைப்படம் அதுதான். அப்போ நீங்கள் படிக்கும் போதே அவன் பார்த்துட்டே வரான். வளர்ந்து அவன் வந்து ஸ்கூலு காலேஜ்னு வரும்பொழுது இது பரிச்சய முகமான மாறுது. இது பெரிய யுக்தியாக இருக்கு. ஆமாம்மா, கலைஞரை பார்க்குறாரு, அங்கே போகிறாரு, அந்த கான்வாயை பார்க்குறாரு, தலைவான்னு கத்துறதை பார்க்குறாரு. அந்த அது மாதிரி நம்ம வீட்டில் ஒரு புள்ள வந்துடாதான்னு அவர் உள்ள எண்ணம் வந்துகிட்டே இருக்கு. அப்போ வந்து ஹீரோவை உருவாக்கல, ஒரு தலைவனை உருவாக்கி, தலைவனை தான் அவர் முதல்ல தலைவனை தான் உருவாக்கி இருக்கிறார். பெரிய வருத்தம் என்னன்னா, இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை அவங்க அப்பாவை வந்து தள்ளி வச்சுட்டாரு அவரு. ஆனால் அவரு இவ்வளவு தூரம் ஒரு பாதையை போட்டு கொண்டு வந்து மெயின் ரோடு வரைக்கும் விட்டுட்டாருல்ல. இப்போ மிச்ச பாதையும் நீங்கள் அவரோட சேர்ந்து நடந்தீங்கன்னா அது இன்னும் பாதுகாப்பாக இருக்கும். அந்த ஒரு படத்தில் விஜய் வீட்டிலேருந்து தான் அஜித்துக்கு சாப்பாடே வருமா. அவர் சொல்லுவார், அப்போ வந்து ஒரு படத்தில் அஜித் மாதிரியே பெரிய தொப்பை வச்சுக்கிட்டு விஜய் ஒரு டான்ஸ் ஆடுவார். அது வந்து முழுக்க என்ன தான் வந்து ஒரு டார்கெட் பண்ணுறாரு அப்படின்னு அஜித் வந்து எங்கள்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு பேசுனதெல்லாம் உண்டு. அதே மாதிரி வந்து இமயத்தில் என் கோடி பறந்தாலும் உனக்கு என்ன அப்படின்னு இவர் ஒரு இதுன்னு வச்சாரு. அப்புறம் அதுக்கு இவர் ஒரு கவுண்டர் கொடுப்பாரு. எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, இவர் அரசியலுக்கு வந்து ஒருவேளை நாளைக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான இடத்துக்கு வந்துட்டாருன்னா நாம ஏன் அங்கே போய் டப்பு கொடுக்க கூடாதுன்னு அவர் வந்துட போறாரோங்கிற பயம் தான். 125 ஆச்சு, 150 ஆச்சு, 175 ஆச்சு, 200ல நிற்கிது. இது விஜய் உயர்த்துறாரா இல்லை தயாரிப்பாளர்கள் உயர்த்துறாங்க? இங்கே நீங்கள் ஏதோ ஒன்று நடந்துருங்க, விஜய் தான் இப்போ உயர்த்துறாரு, அது வேற. ஸோ ரொம்ப போல்டாக அந்த ஒரு கேள்வி அடிக்கிறது சார். இது ஒரு வேளை பார்க்குறவங்க தவறாக எடுத்துக்க கூடாது, எடுத்துக்கிட்டாலும் அதை பற்றி கவலை இல்லைன்னு கூட சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன். ஒரு சினிமாக்காரர் அரசியல்வாதியாக ஆகிறதுல உங்களுக்கு ஒரு ஐயம் இருக்குது, ஒரு 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 பதட்டம் இருக்குது. சினிமா ரசிகர்கள் அரசியல் தொண்டர்களாக மாறுறது இருக்குல்ல சார், இது எப்படி சார் பார்க்குறீங்க? அங்கே சாதி செல்வாக்கு உள்ளவன் யாருன்னு பார்ப்பாங்க, பணபலம் உள்ளவன் யாருன்னு பார்ப்பாங்க. அவன் ஒருவேளை நேற்று கட்சியில் வந்து சேர்ந்தவனாக இருந்தால் கூட சீட்டு கொடுப்பான். இதுதான் நடக்கும். ஆனால் எம்ஜிஆர் வந்து அப்படிலாம் பண்ணல. செல்லூர் ராஜெல்லாம் வந்து விஜயை ரொம்ப புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காரு. இதனுடைய அர்த்தம் என்ன? நாளைக்கு ஒருவேளை அதிமுக டல் அடிக்குது மங்குதுன்னா இந்த இங்கே வந்துடுவோம். கடைசியாக வந்த அவருடைய பீஸ்ட் படத்துலையும் சில குறைகள் இருந்தது, வாரிசுலையும் விமர்சனங்கள் இருந்தது. அதற்கு பிறகு அந்த லியோலையும் திருப்தி இல்லை அவருக்கே. இந்த கோட் எப்படி சார் வந்துட்டு விடுதலை சிறுத்தைகள் இதுக்குள்ள நுழைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, அந்த கூட்டணியும் உள்ள வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த கூட்டணி வைப்பதற்கு தயாராக இருக்கிற மற்ற கட்சிகள்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. முக்கியமாக நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் திரு சீமான் அவர்கள்லாம் வந்து பெரிய ஆவலோடு இருக்காங்க. தம்பி நானும் சேர்ந்துட்டோமா அப்படின்னு அவருடைய உற்சாகத்தை பார்க்குறப்ப நமக்கு பயங்கரமாக இருக்கும். அந்த செய்திகள்லாம் உங்களுக்கு என்ன சார் ஞாபகப்படுத்துது, என்ன சார் தோண வைக்குது? இல்லை, இவங்க அடிக்கடி சந்திக்கிறாங்க. விஜய் தனித்து வந்து நின்னார்னா ஆட்சி கட்டில் உட்கார முடியுமாங்கிறதெல்லாம் ரொம்ப சந்தேகம். ஆமாம். சார் வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். உங்களை பார்த்தா மட்டும் ஒரு தனி உற்சாகம் வந்து சார், அது என்னன்னு தெரியாது. பார்வையாளர்களுக்கு அதே உற்சாகம் நம்ம 2 பேரும் பார்த்தா வந்துங்கிற நம்பிக்கையோட தமிழ் சினிமா அதில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் பற்றி நீங்கள் தொடர்ந்து பேசிகிட்டே வர்றத ஒரு பார்வையாளனாக நான் ரசிக்கிறது என்னுடைய வழக்கம். ஒரு மூத்த பத்திரிகையாளர் அப்படின்னு ரொம்ப வெகு சிலர் தான் இங்கே நம்ம பட்டியலிடுறோம். ஏன் மூத்த பத்திரிகையாளர்னு? மூத்தவங்கள்லாம் மூத்த பத்திரிகையாளர்னா கிடையாது. இந்த பத்திரிகை துறையை அறத்தோடு அணுகிறவங்க, இதில் சரியான தரவுகளை எடுத்து வைக்கிறவங்க, இதில் ரொம்ப நேர்மையாக இருக்கவங்க தான் மூத்த பத்திரிகையாளர் நம்புவோம். அப்படி ரொம்ப வெகு சிலரை சினிமாவில் எடுத்து பார்க்கும்போது அந்தரன் சாரை ஒரு பெரிய மதிப்போடு இன்றைக்கி நாங்கள் சினிமா ரசிகர்கள், சினிமா விமர்சன ரசிகர்கள் பார்க்குறோம். இந்த நேரத்தில் இந்த டாபிக் உங்ககிட்ட பேசணுங்கிறது எங்கள் எல்லாருடைய பெரிய விருப்பம். விஜய் தளபதி, இளைய தளபதினு இப்போ சொல்லக்கூடாது, அவர் தொடக்க காலத்துலேருந்து நீங்கள் பார்க்குறீங்க. எனக்கு தெரிஞ்ச அவருடைய முதல் படத்துலேருந்து அவருக்கு நீங்கள் விமர்சனம் எழுதிட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன்.
ஒரு 3 டிக்கேட் அப்படின்னு இந்த 10 ஆண்டுகளை டிக்கேட்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க சார். ஒரு மனிதன் புகழின் வெளிச்சத்தில் இருக்கிறதுக்கான ஆயுட்காலமாக தான் அந்த டிக்கேட்டை தேர்வு பண்ணுறாங்க. 10 வருஷம் ஒருத்தனால பீக்கில் இருக்க முடியும். அது நிறைய பேர் உடைச்சிருந்தாலும் 3 டிக்கெட்ஸாக ஒருத்தர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உச்சியில் வந்து நிற்கிற ஒருத்தராக மாதிரி இருக்காருங்கிறப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் விஜய் அப்படின்னா மனசில் முதல்ல வர்றது என்ன சார்? அந்த பொறுமை தான். ஏன்னா இப்போ அவர் வந்த ஆரம்ப காலகட்டங்களில் இப்போ இன்றைக்கே வந்து இவ்வளவு தாக்குதல்கள் இருக்குது, சைபர் தாக்குதல்ன்றா அவ்வளவு தாக்குதல்கள் இருக்கும் பொழுது அன்னைக்கு வந்து அவர் மீது எவ்வளவு தாக்குதல் நடந்திருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்களேன். அவர் ரொம்ப அவ்வளவையும் பார்த்து அப்படியே சகிச்சுக்கிட்டு அப்படியே அமைதியாக பார்க்கும்போது ஒரு சின்ன புன்னகையோட அப்படியே கடந்து போயிட்டே இருக்கார். ஆனால் அந்த வெறி மட்டும் இருக்குல்ல, இப்போ இங்கே நம்மளை வந்து இப்படி பேசினவங்க முன்னால் நம்ம அப்படி நிற்கணுங்கிற அந்த வெறி மட்டும் அவருக்குள்ளே இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படியே வந்து 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 கரெக்டாக சரியான தருணத்தில் அடித்து மேலே வந்தார் அவர். ஸோ அதுதான் நம்ம அவர்கிட்ட இருக்கிறது அந்த பொறுமை தான். ஸோ இந்த இப்போ நீங்கள் இந்த வெறின்னு சொன்னதுனால செவிவெளி செய்தி தான் அனைவரும் உங்ககிட்ட கேட்டால் ஊர்ஜிதமாக அவங்களுக்காக கேட்குறேன். முதல்ல அவர் பண்ண படத்துடைய மிக மோசமான விமர்சனம் ஒன்று, அதனுடைய படுக்கை அறையில் செவத்தில் ஒட்டி தினமும் காலைல அதை பார்த்து வெறி ஏற்றிக்குவார் அப்படின்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை சார்? அது உண்மைதான். இப்போ அன்னைக்கு வந்து அது வார இதழில் வந்த விமர்சனம் தான். அது தோராயமாக எந்த ஆண்டு இருக்கும் சார்? அது தோராயமாக எனக்கு கரெக்டாக வருஷம் ஞாபகம் இல்லை. பட் அன்னைக்கு வந்து 30 வருஷம் முன்னாடி. இல்லை அவங்க அப்பா வந்து வெறி கொண்டுட்டார். அதாவது நீ விமர்சனத்தை நீ என்ன வேணாலும் எழுது, அதில் வந்து படத்தை பற்றி நீ என்ன வேணாலும் எழுது. இவர் கிளம்பி போயிட்டார் நேரம். ஆமாம், கிளம்பி போயிட்டு எழுதுனவன் யாருன்னு மட்டும் காட்டு, நான் கையை மட்டும் வெட்டி எடுத்துகிட்டு போயிடுறேன்ட்டு போயிட்டார். என்ன சார் சொல்றீங்க? உள்ளபடியேங்க போய் ஆளை மட்டும் காட்டுங்க, நான் வேறு எதுவுமே உங்கள் யாரையும் எதுவும் பண்ண மாட்டேன், கேஸ் போட மாட்டேன், எதுவும் இங்கே இருக்கிற யாரையும் டிஸ்டர்ப் பண்ண. அப்போ பீக்கில் இருக்க டேரக்டர் அவர். ஆமாம், நீங்கள் எழுதின ஆளை மட்டும் காட்டுங்க, நான் அந்த கையை மட்டும் வெட்டி அப்படின்னு போய் நின்றார். ஏன்னா அந்த வார்த்தை இருக்குல்ல, அது ரொம்ப மோசமான வார்த்தையாக போயிடுச்சு. அதில் வந்து அவருக்கு என்னென்னா, சின்ன பையன், அவர் உலகம் புரியாத ஒரு வயசு, அவரு பெரிய கனவோட சினிமாவுக்குள்ளே வந்திருக்கிறாரு. அப்போ இந்த முகத்தை டோட்டலாக எழுதும்போது அவர் வீட்டுக்குள்ளே எவ்வளோ பொசிங்கி இருந்தால் அவங்க அப்பா அதை விட பெஸ்ட்டாக இருப்பார். அப்போ கிளம்பி போகிறாரு, போய் அது பெரிய கலவரமாகி அதுக்கப்புறம் அதே வார இதழில் ஒரு நக்கலாக ஒரு மன்னிப்பு போட்டிருந்தாங்க. அதுக்கு ஒரு மறுப்பு, மன்னிப்புங்கிறத விட ஒரு மறுப்பு. இந்த மாதிரி வந்து நாங்கள் இந்த கடந்த வாரம் விமர்சனத்தில் இவரை பற்றி எழுதியிருந்தோம், அவருடைய லட்சம் ரசிகர்கள் மனசு புண்பட்டதுனால நாங்கள் வந்து வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம்னு ஒரு வார்த்தை போட்டிருந்தாங்க. இந்த லட்சம்ங்கிறது வந்து அப்போல்லாம் அவருக்கு வந்து ரசிகர் மன்றம் கிடையாது, அப்போதானே. அப்போ அந்த வார்த்தை இருக்குல்ல, அது மறுபடியும் அவங்கள ஹர்ட் பண்ணுது. பட் அந்த வார்த்தை இன்னைக்கு லட்சங்கிறது கோடான வந்துட்டார்ல. அது வந்து அதுதான் அந்த அந்த இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல படுக்கை அறையில் அது இருக்குன்னு, அது ஃப்ரேம் பண்ணி எஸ்எஸ்சி மாட்டி வச்சுருக்காரு. அவருக்கு வந்து அதை பார்க்கும்பொழுதெல்லாம் நம்ம பையனை இன்னும் கொண்டு வரணும் அந்த அந்த உத்வேகம். பட் அதுக்கப்புறம் வந்து அதே பத்திரிகை விஜய்க்கு சூப்பர் ஸ்டார் பட்டம் கொடுத்துச்சு. ஒரு சூப்பர் ஸ்டார் யார் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அவங்க வந்து ஒரு சர்ச்சை ஆரம்பிச்சு விட்டதே. ஆமாம், அவங்க வந்து அப்படி ஒன்று வச்சு அதில் வந்து வாசகர்களை வாக்களிக்க வச்சு அதில் விஜய் தான் வந்து சூப்பர் ஸ்டார்னு தேர்ந்தெடுத்து அவருக்கு விருதே கொடுத்தாங்க, வர வச்சு ஒரு ஹானர் பண்ணாங்க. சார் இந்த ஒன்று இருக்குது சார், எஸ்எஸ்சி சார் வந்து பல்வேறு யுத்திகள் எல்லாம் முயற்சி பண்ணி பார்க்குறாரு. இப்போ தொடக்க காலத்தில் ஒரு சாக்லேட் பாய், ஒரு ரொமான்டிக் ஹீரோவாக விஜய் வந்து கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக நிறையா வந்து இந்த கிளாமரஸாக இருக்கிற அந்த ஐட்டம் சாங்ஸ் எல்லாம் வச்சு அந்த படங்களெல்லாம் கொண்டு வந்து சேர்த்தார்ல சார். அந்த யுத்தியை நீங்கள் அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுச்சு, இப்போ பார்க்குறப்ப எப்படி சார் இருக்கு? இல்லை, அது வந்து ஆரம்ப கட்டத்தில் இன்னைக்கு திரும்பி பார்த்தோம்னா அது கொஞ்சம் அருவருப்பான விஷயமா தான் இருக்கு. ஏன்னா அவருடைய ஒரே நோக்கம் நம்ம பையனை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துணுங்கிறதா தான் இருந்திருக்கு. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, என்ன மாதிரி படங்களை இவங்க விரும்புகிறாங்க அப்படின்ட்டு அந்த கிளாமர் பாடல்கள் கிடையாது, கிளாமர் காட்சிகளே இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி காட்சிகள்லாம் அவர் படத்தில் வச்சு அவரை வந்து போய் சேர்த்து ஒரு கட்டத்தில் அதை ஸ்டாப் பண்ணுறாரு அவர். ஆமாம், இதுக்கப்புறம் வந்து இது தொடரக்கூடாது அப்படின்ட்டு ஸ்டாப் பண்ணி அப்படியே வேறு மாதிரி அவரை மோல்டு பண்ணி கொண்டு வர்றாரு. அதுக்கேற்ற மாதிரி நல்ல படங்கள்லாம் அமைஞ்சுது. அவர் காதலுக்கு மரியாதை, துள்ளாத மனம் துள்ளும், அது மாதிரி அதுக்கப்புறம்
நல்ல படங்கள் அமைஞ்சு பழைய படங்களுடைய சாயலே அதுக்கப்புறம் அவர்கிட்ட வராத அளவுக்கு அவர் மாறினார். சார், இப்போ விஜய் அவர்கள் சினிமாவில் அப்பா வளர்க்கிற பையனாக தான் வந்துட்டே வர்றாரு. எந்த கட்டத்தில் விஜய் வந்து தான் ஒரு ஹீரோங்கிறத உணர்ந்து சொந்த முடிவுகள் எடுக்க தயாராகிறார் சார்? துப்பாக்கி வரைக்கும் அவங்க அப்பா தான் அவருக்கு எல்லா முடிவுகளையுமே எடுத்தார். 2012 வரைக்கும். ஆமாம், அதுக்கப்புறம் தான் அவர் வந்து அப்போ 2 டிக்கெட் எஸ்ஏசி சார் தான், 1 டிக்கெட் தான் விஜய் சார். ஆமாம் ஆமாம், அது அவரு மிகப்பெரிய பலங்க. அவர் வந்து நாளைக்கு என்ன நடக்கும், இன்னொரு 10 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும், எல்லாமே அவர் வந்து கால்குலேட் பண்ணுவார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் பையனை கரெக்டாக அவர் கொண்டு போயிட்டு இருந்தார். அது கூட வந்து திரைப்படம் தொடர்பான பிரச்சனை கிடையாது அவங்களுக்குள்ள. ஏதோ ஒரு 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 மகன், தோளுக்கு மேல் வளர்ந்த மகன், அந்த பையனை நம்ம எந்த அளவோடு கண்டிக்கணுங்கிறத அவருக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஸோ அதுதான் வந்து அவங்களுக்குள்ள ஒரு பிரிவை ஏற்படுத்திச்சே தவிர, அவர் எடுத்த முடிவுகள், சினிமா முடிவுகள் எல்லாமே தப்பாக போயிடுச்சுன்னுலாம் இவர் வந்து தனியாக வரல. இவர் வந்து வேறு வழி இல்லாமல் அப்பாட்ட கோச்சிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அதுக்கப்புறம் நீங்கள் வேணான்னு தனியாக அவர் முடிவு எடுக்கிறார். துப்பாக்கி வரைக்கும் அவங்க அப்பா எல்லாமே அவங்க அப்பா எடுக்கிற முடியும். இப்போ வந்து விஜய் அவர்களுடைய பெரிய அடையாளமாக இருக்கிறது நடனம். தொடக்க காலத்தில் இவர் ஒரு பெரிய பிரபுதேவா மாதிரி டான்ஸை வச்சே விஜய் வந்தாரனா இல்லை. எந்த காலகட்டத்தில் சார் வந்து இவருக்கு நடனம் நல்லா வருதுங்கிறத மோல்டாகி அப்படி அந்த டாக் வர ஆரம்பிச்சது எந்த காலகட்டம்ல ஏதாவது ஐடியா இருக்கா சார்? கரெக்டாக சொல்ல முடியல, ஆனால் எல்லாமே அவங்க அப்பா கற்றுக் கொடுத்தாரு. ஒரு பக்கம் டான்ஸு, ஒரு பக்கம் ஃபைட்டு, இது எல்லாமே வந்து அவர் கற்றுக் கொடுத்தாரு. சைமல்டேனியஸாக வளர வளர இது இந்த ப்ராக்டிஸும் போயிட்டே இருந்துச்சு அவர். அதனால திடீர்னு ஒரு நாளில் அவர் வரல. நிச்சயமா அவருக்கான அந்த தீனி போடப்பட்டது எந்த படம்னு எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை சார். ஒரு பீரியடு கேட்குறேன். ஆமாம், அது எப்படியும் நீங்கள் அந்த பகவதிக்கு பிறகுன்னு நினைக்கிறேன். இந்த சிவகாசி பகவதி அந்த காலகட்டத்தில் தான் அவர் வந்து அப்படியே கால் பம்பரமாக மாறுது. நிச்சயமா சார். ரொம்ப முக்கியமாக இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு இருக்கிறது இப்படி நீங்கள் இந்த சொன்ன கோடான கோடி. இன்னைக்கு தமிழ்நாட்டில் அவருடைய ரசிகர்களை பார்க்கும்போது நமக்கு பயமாக இருக்குது. அவர்கள் நினச்சா என்ன வேணால் செஞ்சிடலாம் போலேடா அப்படிங்கிற ஒரு பெரிய ஆற்றல் மிக்க கூட்டமாக இருக்கிறாங்க. ஒரு அரசியல் கட்சியாக இன்றைக்கி மாறி இருக்கிறாங்க. ஒரு இயக்கத்தில், ரசிகர் மன்றத்துலேருந்து இயக்கத்திலேருந்து அரசியல் கட்சியாக மாறி இன்றைக்கி அப்படி நிற்கிறாங்க. இது தொடங்கினது எப்படி சார்? இந்த விஜய் அவர்களுடைய, ஏன்னா நம்ம குமுதம் முதல்ல எழுதும்போது அவருக்கு ரசிகர்லாம் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அவங்க அப்பா மட்டும்தான் ஒரே ரசிகராக இருந்திருப்பாரு, அவங்க அம்மா மட்டும் ரசிகராக இருக்க வாய்ப்பு இருந்திருக்கு. இந்த ரசிகர் மன்றம் எப்படி தோன்றுறது சார்? அவங்க எல்லாமே அவங்க அப்பா தாங்க. ஏன்னா நம்ம திரும்ப திரும்ப அவரை நம்ம சொல்லிட்டே இருக்கிறது காரணம் அது அவருடைய உழைப்புக்கு. நீங்கள் இல்லை நாங்கள்லாம் அவருடைய ஆஃபீஸுக்கு போகும்பொழுது ஆயிரக்கணக்கான நோட்டு புத்தகங்களை அடுக்கி வச்சிருப்பாங்க. நோட்டு புத்தகம் எல்லாத்துலேயுமே வந்து விஜயினுடைய ஃபோட்டோ முன்னாடியும் பின்னாடியும் இருக்கும். அட்டைப்படம் அதுதான். இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து 10ஆம் 12ஆம் வகுப்புல மார்க் வாங்கின பிள்ளைகளுக்கெல்லாம் பரிசு கொடுக்குறது அன்னைக்கு விதை போட்டிருக்கோம். அன்னைக்கு வந்து நீங்கள் 1ஆவது படிக்கிற பிள்ளைகள்கிட்ட விஜய் படம் போயிடும். அப்போ நீங்கள் படிக்கும் போதே அவன் பார்த்துட்டே வரான். வளர்ந்து அவன் வந்து ஸ்கூலு காலேஜ்னு வரும்பொழுது இது பரிச்சய முகமான மாறுது. இது பெரிய யுக்தியா இருக்கு. ஆமாம்மா, அவரு தான் முதல்ல தமிழில் இந்த வேலையை பண்ணார், தமிழ் படங்கள்ல. அதுக்கப்புறம் பல நடிகர்கள் அட்டைப்படத்தில் அவங்க போட்டோவை போட்டு ஸ்கூலில் கொடுக்குறதெல்லாம் நடந்துச்சு. ஆனால் முதல்ல அதை பண்ணவர் அவர் தான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் வேற யாரும் இவ்வளவு தூரம் இறங்கி வேலை செய்யலை. இல்லைங்க, அது எவ்வளோ கால்குலேஷன், அதுக்கு நான் சொல்ல வரேன். நிச்சயமா இளம் வயதில் ஒரு பையன் மனசில் வந்து பதிய வச்சுட்டிங்கன்னா அவன் ஓட்டு போடுற வயசு பார்த்துக்கிட்டே இருப்பான். தினமும் பார்த்து அவனுக்கு ஓட்டு போடுற வயசு வரும்ல, அப்போ இது ஞாபகம் வரும். அதனால வந்து அவரு கொண்டு வர்றாரு, அங்கேருந்து அவரு கொண்டு வர்றாரு. இன்னொன்று அவருடைய தொடர்புகள் எல்லாமே வந்து அரசியல் ரீதியான. அவர் எல்லா தலைவர்களோடையும் அவருக்கு ஒரு பழக்கம் இருந்து, முக்கியமாக கலைஞர்கிட்ட ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. இன்னொன்று, எம்ஜிஆர் இருந்த காலத்திலேயே வந்து இவர் எம்ஜிஆருக்கு எதிராக படம் எடுத்தவர். நீங்கள் அந்த வசனங்கள் எல்லாமே அவருக்கு எதிராலாம் வச்சவர். அவருக்கு வந்து பயம்ங்கிறது கிடையாது. ஆமாம், அப்போ கலைஞரை பார்க்குறாரு, அங்கே போகிறாரு, அந்த கான்வாயை பார்க்குறாரு, தலைவான்னு கத்துறதை பார்க்குறாரு. அது மாதிரி நம்ம வீட்டில் ஒரு புள்ள வந்துடாதான்னு அவர் உள்ள எண்ணம் வந்துகிட்டே இருக்கு. அப்போ வந்து ஹீரோவை உருவாக்கல, ஒரு தலைவனை உருவாக்கி, தலைவனை தான் அவர் முதல்ல தலைவனை தான் உருவாக்கி இருக்கிறாரு. அப்போ அப்படியே மெல்ல மெல்ல இந்த எண்ணத்தை அவர் மனதில் விதைச்சிட்டே இருக்கு. ஆனால் அந்த ரூட்டை அவர் பிடிச்சிருக்கல சார். எம்ஜிஆர் மாதிரி முதல்ல சினிமா, ஹீரோக்கு அப்புறம் ஸ்டாருக்கு அப்புறம் லீடருக்கு அப்புறம் ஆமாம் அப்படிங்கிற ரூட்டை தெளிவாக போட்டிருக்காரு. ஆமாம், அவர் இப்போ நமக்கு என்ன பெரிய வருத்தம் என்னென்னா, இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை அவங்க அப்பாவை வந்து தள்ளி வச்சுட்டாரு அவர். ஆனால் அவர் இவ்வளவு தூரம் ஒரு பாதையை போட்டு கொண்டு வந்து மெயின் ரோடு வரைக்கும் விட்டுட்டார்ல. இப்போ மிச்ச பாதையும் நீங்கள் அவரோட சேர்ந்து நடந்தீங்கன்னா அது இன்னும் பாதுகாப்பாக இருக்கும். நிச்சயமா. ஏன்னா இந்த அரசியலில் வந்து யார் எங்கே கவுத்து விடுவாங்க, கூட இருந்து
குழி வெட்டிட்டு போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கு. நிச்சயமா. அப்போ அவரு கூட இருந்தாருன்னா கரெக்டாக எல்லாத்தையுமே அவர் ஒரு அனலைஸோட பார்ப்பார். ஸோ அதை வந்து விஜய் இதுக்கப்புறமா சரி பண்ணி போறான்னு நமக்கு தெரியல. பட் அப்படி பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும், அவருடைய அரசியல் எதிர்காலம் சரியா இருக்கும். நிச்சயமா சார். இப்போ விஜயோடைய இந்த ரசிகர் பட்டாளம்லாம் வந்து உருவாக்கப்பட்டது எப்போ சார்? அதுவா உருவாக ஆரம்பிச்சது எப்போ? ஆர்கானிக்கான ஃபேன்ஸ் கிரியேட் ஆனது எப்போங்க? இல்லை, அதெல்லாம் இந்த காதலுக்கு மரியாதை காலத்துலேருந்தே வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் நிறைய படம். காதலுக்கு மரியாதை தான் அவருடைய பெரிய திருப்புமுனை. ஆமாம் ஆமாம். அவருடைய அவருக்கு 2-3 திருப்புமுனைகள் இருக்கு. ஆமாம். துப்பாக்கி ஒரு திருப்புமுனை, அதுக்கப்புறம் ஆக்ஷன் படம் வந்து பகவதி, அப்புறம் திருமலை, பகவதி தான் அவர் ஆக்ஷன். அதுக்கப்புறம் ஒரு கூட்டம் உள்ள வந்துச்சு. எப்பவுமே ஆக்ஷன் ஹீரோ ரொம்ப ரசிப்பாங்க. ஆமா. ஸோ அதுக்கப்புறம் ஒரு கூட்டம் வந்துச்சு. காதலுக்கு மரியாதை ரொம்ப முக்கியமான படமா இருந்துச்சு. துள்ளாத மனம் துள்ளும் ரொம்ப முக்கியமான படமா அவருக்கு. அவர் இந்த குஷி பீரியட் எல்லாம் ஒரு மாதிரி நல்ல மோல்ட் ஆகி. ஆமா ஆமா. விஜய் அவர்களுடைய இந்த வளர்ச்சிக்கு அஜித் அவர்களுடைய அந்த காம்படிஷன் இருக்குல்ல சார், ஆமா, அது எவ்வளவு முக்கியம் நீங்க நினைக்கிறீங்க? அது அவங்களா உருவாக்கிட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரே ஒரு படம் நடிச்சிருக்கிறாங்க. அந்த ஒரு படத்துல விஜய் வீட்டுல இருந்து தான் அஜித்துக்கு சாப்பாடே வருமா. விஜய் வந்து 2 பேரும் சேர்ந்து உட்காந்து தான் சாப்பிடுவாங்க. அவங்க அம்மா சோபா அம்மா தான் ஒவ்வொரு நாளும் சாப்பாடு எடுத்துகிட்டு வருவாங்கன்னா அஜித்தே வந்து ஒரு மேடையில் அவங்கள பார்த்து நன்றி சொன்னார். ஆக்சுவலாக அந்த படம் ராஜாவின் பார்வையிலே படம் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு படம், அந்த படத்தினுடைய விழா வந்து தேவி தியேட்டரில் நடந்துச்சு. அப்போ கடைசி வரிசையில் சோபாவும் உட்காந்துருந்தாங்க. அப்போ ஒரு மேடையிலேருந்து அவங்கள பார்த்து சொல்கிறார், அம்மா நீங்கள் எனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்ததை நான் மறக்கவே மாட்டேம்மா. நீங்கள் தினந்தோறும் எனக்கு வந்து எனக்கும் விஜய்க்கும் நீங்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு அந்த மேடையில் அவர் நன்றி சொன்னார். அப்படியே வந்து மெல்ல அந்த இது வந்து 2 பேரும் ஒருவேளை பேசி வச்சுக்கிட்டு அந்த வேலையை செஞ்சாங்களான்னு எனக்கு ஒரு டவுட். இது வந்து நடந்திருக்குல்ல சார், கமல் சார் ரஜினி சார் 2 பேரும் திட்டமிட்டு இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்றா நடிக்கிறது நமக்கு லாபம் இல்லை, தயாரிப்பாளர் தான் லாபம், தனித்தனியாங்கிறது அவங்க பேசிட்டாங்க. இவங்க பேசினாங்களா இல்லையாங்கிறது வெளி உலகத்துக்கு தெரியல. ஆனால் நிஜமாவே அஜித் நிறைய கரெக்டாகலாம் எங்கள்கிட்ட பேசியிருக்காரு. நாங்கள் அப்போ வந்து அஜித்தை பேட்டி எடுக்க போகும்போதெல்லாம் அவர் சொல்லுவார், அப்போ வந்து ஒரு படத்தில் அஜித் மாதிரியே பெரிய தொப்பை வச்சுக்கிட்டு விஜய் ஒரு டான்ஸ் ஆடுவார். அது வந்து முழுக்க என்ன தான் வந்து ஒரு டார்கெட் பண்ணுறாரு அப்படின்னு அஜித் வந்து எங்கள்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு பேசுனதெல்லாம் உண்டு. அதே மாதிரி வந்து இமயத்தில் என் கோடி பறந்தால் உனக்கு என்ன அப்படின்னு இவர் ஒரு இதுன்னு வச்சார். அப்புறம் அதுக்கு இவர் ஒரு கவுண்டர் கொடுப்பாரு. ஸோ இப்படி வந்து கவுண்டர்ஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த சண்டையை வந்து அப்படியே நெருப்பை ஊற்றி அணையாமல் அப்படியே பார்த்துட்டே இருந்தாங்க. அது இன்னைக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, இப்போ இவர் அரசியலுக்கு வந்து ஒருவேளை நாளைக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான இடத்துக்கு வந்துட்டாருன்னா நாம ஏன் அங்கே போய் டப் கொடுக்க கூடாதுன்னு அவர் வந்துட போறாரோங்கிற பயம் தான் நமக்கு. பயம் சார். இல்லை, நிச்சயமா அதுக்கு கூட வாய்ப்புகள் நிறைய இருக்குங்கிறேன். ஆமாம், ஏன்னா சேர்ந்தே சண்டை போட்டுட்டு அப்படியே வந்துட்டாங்க. ஒரு கட்டத்தில் சினிமாவே வேணாம்னு இவர் இங்கே வந்து இங்கே ஒரு சரியான இடத்த பிடிச்சாருன்னா அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு நானும் வர்றேன்னு அவர் வந்துட்டாருன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கு கூட வாய்ப்புகள் பெரிய சுவாரஸ்யமாக. பட் தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த துரதிர்ஷ்டம் எப்போதும் வந்துடக்கூடாது. நடிகர்கள் நாடாளக்கூடாதுங்கிறத நம்ம கொஞ்சம் அசைக்க முடியாது. அது உங்களுடைய தனிப்பட்ட கருத்து. அதை நீங்கள் தெளிவாக எல்லா இடத்துலையும் ஆளை பதிய வைக்கிறீங்க சார். அதாவது எனக்கு நான் மறுபடியும் உங்ககிட்ட சொல்றது என்னன்னா, உங்க மனசுக்குள்ள ஒரு கருத்து வெளியில ஒன்று நீங்க பேசாம அது என்ன இப்போ அஜித் வந்தாலுமே நீங்க அதே நேரம் அவர்கிட்ட சொல்லக்கூடிய உங்களுடைய அந்த நேர்மை தான் எனக்கு உங்கள்கிட்ட ரொம்ப பிடிக்கும் சார். இந்த 200 கோடி சம்பளம்னு ஒன்று இருக்குல்ல சார், இப்போ இன்னைக்கு விஜய் அப்படின்னா டக்குன்னு அவரை பற்றி வருகிற 5-6 விஷயங்கள்ல இந்த 200 கோடிங்கிறது வந்து நிற்குது. இப்படி தன்னுடைய சம்பளத்தை உயர்த்தி உச்சாணி கும்பலை கொண்டு போய் வைக்கிறது இருக்குல்ல சார். இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து ஒரு லெஜண்ட், கமலஹாசன் ஒரு பிறவி கலைஞர், அஜித் அவர்களுடைய மாசம் அது என்னங்கிற கணக்கே தெரியாத ஒரு ரசிகர்களை வந்து அப்படி நெஞ்சுக்கு நெருக்கமாக வச்சிருக்கு. இது எல்லாத்துக்கும் டஃப் கொடுத்து ஒரு ஆள் சம்பளத்தில் போய் ஃபர்ஸ்ட்டாக உட்கார்றது இருக்குல்ல சார், அதை எப்படி சார் விஜய் உருவாக்குனார்? இல்லை, முதல்ல 100 கோடி சம்பளம் வாங்கினவர் அவர் தான். அது வந்து நம்ம தான் வலைபேச்சில் சொன்னோம். ஆமாம், அதுக்கப்புறம் தான் ரஜினி அந்த 100 கோடிக்கு வந்தார். அது ஆனால் ரஜினிகிட்ட வந்து பிடிவாதமாக ஒருத்தட்ட இவ்வளோ சம்பளத்தை பிடுங்கணுங்கிற நோக்கத்தெல்லாம் அவர் இருந்தது கிடையாது. சில நேரங்கள் விட்டு கொடுத்துருவாரு, சில நேரங்கள் கொஞ்சம் பிடிவாதமாக வாங்குவார். ஸோ அந்த மாதிரி அவர் ரஜினி சார். பட் இவர் வந்து இது ஒரு அந்தஸ்து அப்படிங்கிற இடத்துக்கு வந்தார். நான் செய்கிற வேலைக்கான கூலிங்கிறது வேற, இது எனக்கான தரம், இது எனக்கான அந்தஸ்து, அந்த இடத்துக்கு நான் வந்து உட்காந்துட்டேன் பாரு அப்படிங்கிறது தான் விஜய்.
அதுக்கப்புறம் வந்து அது ஏறிட்டே இருக்கு. 125 ஆச்சு, 150 ஆச்சு, 175 ஆச்சு, 200ல வந்து நிக்குது. இது விஜய் உயர்த்துறாரா இல்ல தயாரிப்பாளர்கள் உயர்த்துறாங்களா சார்? இங்க நீங்க ஏதோ ஒண்ணு நடந்துருங்க. விஜய் தான் இப்ப உயர்த்துறாரு, அது வேற. ஒருவேளை ஒரு உயர்த்தாம டேட்டு எனக்கு கொடுக்கறதுக்கு இல்ல, நான் பிஸியா இருக்கேன் அப்படி இப்படின்னு சொன்னா வேறொரு தயாரிப்பாளர் வந்து சார் 200 ரூபா நான் தர்றேன், நீங்க வாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு இன்னைக்கு ரெடியா இருக்காங்க. 2 மாசம் சேர்ந்து நடக்கிறது தான். பல நேரங்கள்ல தயாரிப்பாளர் சங்கத்தில் பஞ்சாயத்து நடக்கும். என்னென்னா நடிகர்கள் சம்பளம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இது வந்து எனக்கு நினைவு தெரிஞ்ச காலத்துலேருந்து இந்த இது போயிட்டுருக்கு, இந்த விவாதம். சம்பளம் அதிகமாக வாங்குறாங்க, சம்பளத்தை குறைக்கணும் அப்படின்னு பயங்கரமாக காரசாரமாக பேசுவாங்க. அப்படியே அங்கே காரசாரமாக பேசின ஆட்கள் எந்திரிச்சு வெளியில் வந்து, சார் இதுமாரி உங்களை பற்றி தான் சார் உள்ளே நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க, நீங்கள் அதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க, நம்ம வந்து தனியாக உங்களுக்கு கொடுத்துட்றோம் சார் அப்படின்னு பேசிட்டு இப்படி இந்த பக்கமாக தொழிலில் கை போட்டு போயிடுவாங்க. இது நீண்ட காலமாக இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இப்போ கூட 21ஆம் தேதி ஒரு மீட்டிங் இருக்கு, நடிகர்களுடைய சம்பளத்தை குறைக்கணும்னு ஒரு ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸ் கூட்டம் ஒன்று இருக்கு. ஜூன் 21. ஜூன் 21. ஸோ அதில் வழக்கம் போல் என்ன பேசுவாங்க, அஜித் இவ்வளோ வாங்குறாரு, விஜய் இவ்வளோ வாங்குறாரு, ஜெயம் ரவி இவ்வளோ வாங்குறாரு, சிம்பு இவ்வளோ வாங்குறாரு, இதெல்லாம் குறைக்கணும்னு பேசுவாங்க. வெளியில் வந்து அவங்க என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை கொடுத்துட்டு அதில் இந்த மாதிரி இதை தவிர்க்கவே முடியாது சார். இந்த இது அதிகம் பேசப்பட்ட விஷயம், ஆனாலும் இந்த நேரத்தில் இதையும் கடக்கணும்னு நான் விரும்புகிறேன். விஜயவர்கள் நான் இனிமேல் சினிமா நடிக்க மாட்டேன், அரசியலுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லும்போது அரசியல் பற்றி பின்னாடி பேசுவோம் சார். இந்த சினிமா இனிமேல் நடிக்க மாட்டேங்கிற வார்த்தை அது அது என்ன தாக்கத்தை சார் ஏற்படுத்துது? நிச்சயமாக அவங்க ரசிகர்கள்லாம் ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. இப்போ இன்னைக்கு கூட சென்னையில் பல இடங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் திரும்பவும் நடிக்கணும், நடிப்பை நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பெரிய கேம்பெயின் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. வெளியில் சுவர் விளம்பரங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறவங்களே பண்ணுறாங்களா? விஜயனுடைய பார்வைக்கு இது போகணும்னு அங்கங்கே செவுத்துல எழுதிட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயமா கேம்பெயினாகவே பண்ணுறாங்களா? ஆமாம், அதுக்கு அவசியம் இல்லை. அவர் வந்து தொடர்ந்து நடிச்சுட்டு அரசியலில் இருக்கலாம். ஏன் வந்து நடிக்க மாட்டேன்னு சொல்கிறாரு நமக்கு தெரியல. இப்போ பவன் கல்யாண் வந்து படத்தில் நடிச்சுட்டு தான் அரசியல் பண்ணிட்டு இருந்தார். இன்னைக்கு துணை முதல்வர் ஆகிட்டார், அது வேற. ஆனால் தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்காருல்ல. இப்போ துணை முதல்வர் ஆனாலும் ஒரு படம் பெண்டிங்கில் நிற்கிது, அதை முடிச்சு கொடுத்தாகணும். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் இருக்காரு. நீங்கள் அந்த கட்டம் வரைக்கும் நடிக்கலாம்ல. நாளைக்கு ஒரு வேளை அரசியலில் நீங்கள் நினைக்கிறது கிடைச்சிருச்சுன்னு வைங்களேன், அன்னைக்கு நிறுத்திங்க, அது வரைக்கும் தொடர்ந்து நடிக்கலாம்ல. அதுதான். இது ரசிகர்களுக்காக நினைக்கிறீங்களா இல்லை எப்படி சார் நினைக்கிறீங்க? முதல்ல வந்து தமிழ் சினிமாவுடைய வர்த்தகம் இங்கே வந்து பல தியேட்டர்கள் வந்து மல்டிப்ளெக்ஸாக மாற்றிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப நீங்கள் கிராமப்புறங்களுக்கு போனால் கூட முடிஞ்ச அளவுக்கு அந்த தியேட்டரை வந்து பலன்னு வச்சுக்கிற ஒரு வேலை இங்கே நடந்துட்டு இருக்கு. பல லட்சங்களை அதுக்குள்ளே போடுறாங்க. என்ன நம்பிக்கையில் போடுறாங்க? தொடர்ந்து பெரிய படங்கள் வரும், விஜய் படம், அஜித் படம், ரஜினி படம், கமல் படம், இப்படி அவங்க ஒரு கணக்கு ஒன்று வச்சுருப்பாங்களே. இந்த படங்கள்லாம் வரும்பொழுது நமக்கு ஒரு பெரிய ரொட்டேஷன் வரும் அப்படின்னு நினச்சி தானே பண்ணுறாங்க. அப்போது அதில் ஒரு பெரிய தலை அப்படியே வெளியில் போகுதுன்னா அப்போ எத்தனை கோடி இங்கே வந்து முடங்குது. அது வராதில்லை, அந்த ரொட்டேஷன் வராதில்ல, இன்னொருத்தர் வந்து அது செஞ்சிட முடியாதுல்ல. அப்போ இந்த இண்டஸ்ட்ரியினுடைய நலனையும் நீங்கள் பார்க்கணும்ல. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு வேளை நீங்கள் சிஎம் ஆகிட்டா கூட அன்னைக்கு நிறுத்திங்க. எம்ஜிஆர் வந்து சிஎம் ஆன பிறகு நடித்தார் ஒரு படத்தில், அதுக்கப்புறம் தான் அவர் நிறுத்தினார். ஸோ அந்த மாதிரி ஒன்றும் சட்டம் இருக்குது, நீங்கள் முதலமைச்சர் ஆகிட்டா நடிக்கக்கூடாதுன்னு இருக்குது, அது வரைக்கும் நடிங்கல, இல்லை தப்பு. சார், விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரப்போகிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு தகவலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புகைச்சு அப்புறம் நெருப்பாக்கி எரிய விட்டார். இந்த விஷயம் முதல்ல அடிபட ஆரம்பிச்சிச்சுல, விஜய் அரசியலுக்கு வரப்போறாரு வதந்தியா அது வரும்போது நீங்கள் நம்பினீங்களா சார்? அதை இல்லை, அவர் அரசியலுக்கு வரப்போறாருங்கிறது இன்னைக்கு நேற்று தகவல் இல்லை, அது ரொம்ப கால தகவல். அதனால அவருக்கு அரசியல்ல விருப்பம் இருக்குங்கிற இல்லை, அது எல்லாமே தெரியும். அவர் வந்து இந்த அடுத்த மாதம் ஆரம்பிக்க போறாருன்னு ஒரு தகவல் வந்தது இல்லை. அப்போ வந்து நான் உறுதியாக நண்புனேன். நான் என்னுடைய நண்பர்கள் யாரும் நம்பல, இல்லைங்க அது இப்போ பண்ண மாட்டாரு அப்படின்னு. இல்லை பண்றாரு, இன்னொரு 2 படம் தான் அவர் பண்ண போறாரு அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது பல பேர் அதை நம்பல. அவங்களுடைய கருத்து என்னன்னா, அவர் படம்லாம் நடிச்சு ஓஞ்சு அதுக்கப்புறம் வருவாரு, ரிட்டையர் ஆயிட்டு வருவாரு அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று வந்து இப்போ ரஜினி மாதிரி வந்து சொல்லிட்டு கடைசியா அவர் வரவே மாட்டாருங்கிற இடத்துலலாம் அவங்க இருந்தாங்க. பட் நம்ம வந்து நான் உறுதியாக அதை நம்பினேன். ஏன்னா நம்ம அந்த சர்க்கிளில் அப்படியே விசாரிச்சுட்டே இருக்கும்பொழுது இல்லை அவர் உறுதியாக ஆரம்பிக்கிறாரு, இந்த மாதம் வர்றாரு அப்படின்னு சொல்லும்போது அதை நான் நம்பினேன். ஸோ ரொம்ப போல்டாக அந்த ஒரு கேள்வி எனக்கு இருக்குது சார். இது ஒரு வேளை பார்க்குறவங்க தவறாக எடுத்துக்கக்கூடாது, எடுத்துக்கிட்டாலும் அதை பற்றி கவலை இல்லைன்னு கூட சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன். ஒரு சினிமாக்காரர் அரசியல்வாதியாக ஆகிறதுல உங்களுக்கு ஒரு ஐயம் இருக்குது, ஒரு 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 பதட்டம் இருக்குது.
சினிமா ரசிகர்கள் அரசியல் தொண்டர்களாக மாறுறது இருக்குல்ல சார், இது எப்படி சார் பார்க்குறீங்க? இது வந்து எம்ஜிஆர் உருவாக்கின ஒரு விஷயங்க. அதுக்கு முன்னாடி வந்து அடிபட்டு மிதிப்பட்டு இந்த ஏதோ ஒரு கொள்கைக்காக போராடின கூட்டம். இந்த திராவிட இயக்கங்கள்ங்கிறது நீதி கட்சி ஆரம்பிச்சு முன்னாடி வந்து அன்னைக்கு வந்து எல்லாமே வந்து நம்முடைய தேவைக்காக நாமளே குரல் கொடுக்கணும், நாமளே நடுத்தருக்கு வந்து சண்டை போட்டால் தான் கிடைக்குங்கிற ஒரு இடத்துல இருந்து சண்டை போட்டு தான் இந்த கட்சிகள் உருவாச்சு. ஆனால் எம்ஜிஆர் வந்து சும்மாலாம் வந்து உட்காந்துல்ல, அவரு பல வருடங்கள் கட்சிக்காக உழைச்சு போராடி தான் அவர் ஒரு இடத்துக்கு வந்தார். அவர் வந்த பிறகு அவருடைய தொண்டர்களை பல பேரை வந்து எம்எல்ஏ ஆக்குனாரு. இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ விஜய் கட்சியிலே நான் சொல்கிறேனே, இப்போ நாளைக்கு வந்து ஒரு 234 தொகுதியிலையும் அவர் வேட்பாளர்களை அறிவிக்கிறாருன்னா ரொம்ப கீழ்மட்டத்தில் இருக்கிற ஒருத்தர் அறிவிப்பாருன்னா நிச்சயமாக நடக்காது. நீங்கள் வேணா எழுதி வச்சுக்கிங்க. அங்கே சாதி செல்வாக்கு உள்ளவன் யாருன்னு பார்ப்பாங்க, பணபலம் உள்ளவன் யாருன்னு பார்ப்பாங்க. அவன் ஒருவேளை நேற்று கட்சியில் வந்து சேர்ந்தவனாக இருந்தால் கூட சீட்டு கொடுத்துருவாங்க. இதுதான் நடக்கும். ஆனால் எம்ஜிஆர் வந்து அப்படிலாம் பண்ணல. நமக்காக விசில் அடித்தவன், நமக்காக போஸ்டர் ஓட்டினவன், நமக்காக கஷ்டப்பட்டவன், கையை வெட்டிக்கிட்டவன், நாக்கை வெட்டிக்கிட்டவன், இவனை தான் கூப்பிட்டு எம்எல்ஏ ஆக்குனார். இன்றைக்கி காலம் மாறிப்போச்சு. பட் இவங்க வந்து பதவிக்காக வர்ற கூட்டம் ஒன்று இங்கே இருக்குது. இப்போவே நீங்கள் பாருங்கள், பல கட்சிகளை சேர்ந்தவர்கள் விஜய்க்கு ஆதரவாக துண்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ செல்லூர் ராஜெல்லாம் வந்து விஜயை ரொம்ப புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காரு. இதனுடைய அர்த்தம் என்ன? நாளைக்கு ஒருவேளை அதிமுக டல் அடிக்குது மங்குதுன்னா நம்ம இங்கே வந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு நோக்கம்தான். ஸோ இது பல கட்சியில் உள்ள பெரிய முதலைகள் வந்து அப்படியே இங்கே வருவாங்க. இங்கே வரும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு சாதி பலத்தை பார்ப்பாங்க, அவருடைய பண பலத்தை பார்ப்பாங்க, இந்த தொகுதியில் என்ன இவர் எவ்வளோ செலவு பண்ணுறாரு அப்படின்னு பார்ப்பாங்க. அப்போ காலம் முழுக்க விசிலடித்த தொண்டன் என்னவான்னு தெரியாது. ரசிகன் வந்து தானே தொண்டனை மாறுறான். இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது. ஆனால் விஜய் வந்து இதையெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஆரம்பத்துலேருந்து என் மன்றத்தில் எவன் இருக்கான், எனக்காக எவன் கஷ்டப்பட்டான், எனக்காக எவன் குரல் கொடுத்தான், அவன் தாண்டா நாளைக்கு பதவிக்கு வரணும் அப்படின்னு நினச்சி கொண்டு வந்தாருன்னா சரியான இயக்கமாக இருக்கும். இன்னொன்று, இவங்களுக்கு ஒரு அடிப்படை புரிதலை ஏற்படுத்தணும். இன்றைக்கி சமூகத்தில் என்ன தேவை, எதற்காக நம்ம போராடணும் அப்படிங்கிறத கொண்டு வரணும். இப்போ சினிமா ரசிகனை அரசியல்படுத்துவதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போதான் இது வந்து லாங் ட்ராவலாக இருக்கும். இல்லைன்னா சட்டசபையிலையும் போய் விசில் அடிச்சு தான் உட்காந்துருக்கணும். அதுக்கான பயிற்சி வகுப்புகள்லாம் இவங்க பண்ணுவாங்களா அப்படின்லாம் தெரியல. எல்லாம் பண்ணணும் சார். விஜய் அவர்கள் இன்னும் 2 படங்கள் தான் நடிக்க போகிறேன் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திட்டாரு. கடைசியாக வந்த அவருடைய பீஸ்ட் படத்துலையும் சில குறைகள் இருந்தது, வாரிசுலையும் விமர்சனங்கள் இருந்தது. அதற்கு பிறகு அந்த லியோலையும் திருப்தி இல்லை அவருக்கே. இந்த கோட் எப்படி சார் வந்துட்டு இருக்கு? இந்த கோட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டார் நைட் மாதிரி இருக்கு. ஏகப்பட்ட பேரை உள்ளே எடுத்து போட்டிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் புதுசாக ஏதாவது ஒரு தகவல் ஒன்று சொல்லிகிட்டே இருக்காங்க இந்த படம் தொடர்பாக. விஜயை தாண்டி உள்ள நிறைய பேர் இருக்காங்க. அப்போது இது என்னவா வரும், ஒருத்தருக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாலே படம் வந்து 5 மணி நேரம் ஓடுமா என்னன்னு தெரில. ஸோ அந்தளவுக்கு அது இருக்குது. பட் எல்லாம் சேர்ந்து வெங்கட் பிரபு வந்து கொஞ்சம் ஜனரஞ்சகமாக படம் கொடுக்குறவர். ஒரேடியாக நம்மளை போர் அடிச்சிடாமல் அவருடைய படங்கள் வந்து அப்படி இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு பயம் இல்லாமல் இருக்குது. இப்போ லியோ மாதிரி ஒரே ட்ரையாக செகண்ட் ஹாஃப்லாம் பயங்கர ட்ரையாக இருந்தில்லை. ஸோ அந்த மாதிரி இருந்துராதுங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது. ஆனால் இவருடைய அடுத்த படத்தின் மேலே எனக்கு இதை விட அதிக நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அது ஹச் வினோத் பண்ண போகிறாரு. அதுக்காக நிறைய மெனக்கடல்கள் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அது வந்து அரசியல் படம்னு சொல்கிறாங்க. ஏன்னா விஜய் வந்து தன்னுடைய கடைசி படமாக அதை முடிவு எடுத்துட்டாரு. அதில் நிறைய அவர் சொல்ல வேண்டிய அரசியல் கருத்துக்கள் எல்லாத்தையுமே அதுக்குள்ளே அவர் வைக்க போகிறாருங்கிற ஒரு தகவல். பிரச்சாரமான திரைப்படம் வந்து இறங்கிறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். ஆனால் ஹச் வினோத் அவர் இன்னும் தொடர்ந்து லாங் ட்ராவல் இங்கே போக வேண்டியது இருக்குது. திடீர்னு விஜயினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக மாறி ஒரு படத்தை அவர் எடுக்க மாட்டார். இவருடைய விஜயினுடைய கொள்கைகள் கதையோடு படத்தில் துருத்திட்டு நிற்காது. அப்படிதான் நான் நினைக்கிறேன். பட் அது ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும். நிச்சயமா சார். சார், விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் செயல்பாடுகள்னு இப்போ ஒன்று ஆரம்பிச்சிருக்காருல்ல சார். 2 ஒவ்வொரு காவல் நிலையத்துக்கும் 2 வழக்கறிஞர்களை நியமிக்கிறது, மாணவர்களுக்கு பரிசு பொருட்கள் கொடுக்கறது, வாழ்த்து சொல்கிறது, அரசியல் வெற்றிக்கு வாழ்த்து சொல்கிறது, இதெல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன சார் தோணும்? இல்லை, இவ்வளவு நாள் அதெல்லாம் செய்யாமல் திடீர்னு இன்னைக்கு செய்கிறாருங்கும் போது அவரும் ஒரு சந்தர்ப்பவாத அரசியல்வாதி என்ன சார். அரசியலுக்கு வந்தாச்சுல சார், செஞ்சாலும் சார் ஆகணும். இல்லை, அது வேறங்க. நீங்கள் மாணவர்களுக்கு உதவி செய்கிறதுங்கிறது நீங்கள் காலகாலமாக செஞ்சுட்டே இருக்கணும். நீங்கள் அது வந்து எனக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குது அதனால் நான் செய்கிறேன்னு வரக்கூடாது. இல்லை, அது இயல்பாக உங்களுக்கு வரணும். இல்லை, இன்றைக்கி பல நடிகர்கள் வந்து அதை செஞ்சிட்டு இருக்காங்க.
நீங்கள் அதை ஆரம்பத்திலேயே நீங்கள் செஞ்சீங்க. இன்னைக்கா நீங்கள் 100 கோடி சம்பளம் வாங்குறீங்க, ஒரு 2-3 வருஷமா 4-5 வருஷமா வாங்க ஆரம்பிச்சிட்டீங்க. அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் சொல்ல போனால் 50-60 கோடி வாங்கும்போதே பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை, அது ஒரு பெரிய தொகை இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன், இதெல்லாம் செஞ்சால் எனக்கு பேருன்னு நினச்சிட்டு ஒரு வேலை செய்யக்கூடாது. ஆனால் மற்ற விஷயங்கள், இப்போ வழக்கறிஞர் அணி இருக்குது, அங்கேருந்து ஒரு 2 பேரை தூக்கி ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போடுறங்கிறது சரியான விஷயம். அது இன்றைக்கி அவர் செய்கிறாருங்கிறது அவருக்கு ஒரு பெரிய மைலேஜ் கொடுக்கும் நிச்சயமாக. அதே மாதிரி வேற என்ன, அந்த விலையில்லா மருந்தகம், விலையில்லா உணவகம், பால் ரொட்டி, ஆமா, இதெல்லாம் சரியா செயல்படுதான்னு நமக்கு தெரியல. வெறும் அறிவிப்பா இருக்கா அல்லது சரியா செயல்படுறாங்களாங்கிறது பெருசா வெளியில தெரியல. எனக்கு என்னமோ பெரிய அறிவிப்பா இருக்குமோங்கிறது தான் தோணுது. இப்போ இந்த கூட்டணி வைப்பதற்கு தயாரா இருக்கிற மற்ற கட்சிகள்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க. முக்கியமாக நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் திரு சீமான் அவர்கள்லாம் வந்து பெரிய ஆவலோட இருக்காங்க. தம்பி நானும் சேர்ந்துட்டோம்னா அப்படின்னு அவருடைய உற்சாகத்தை பார்க்குறப்ப நமக்கு பயங்கரமாக இருக்கு. அந்த செய்திகள்லாம் உங்களுக்கு என்ன சார் ஞாபகப்படுத்துது, எதை சார் தொட வைக்குது? இல்லை, இவங்க அடிக்கடி சந்திக்கிறாங்க. சீமானும் விஜயும் இப்போ சமீபத்தில் ஒரு 2-3 முறை சந்திச்சிருக்கிறாங்க. அரசியலை கற்றுக்கணும்னு நினைக்கிறாரு விஜய் அப்படியா? சீமான் இல்லை, கற்றுக்கிறதுக்கான சந்திப்பாக அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கற்றுக்கணும்னு நினச்சா அதுக்காக சீமானை மட்டும் கூப்பிட்டு வந்து பாடம் எடுக்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதை தாண்டி அவங்களுக்கு ஏதோ ஒரு கருத்து இருக்குது, 2 பேருக்குள்ள ஒரு உடன்படுகிற அளவுக்கு ஏதோ சில விஷயங்கள்லாம் இருக்கு. இல்லைன்னா இந்த சந்திப்பு ஒரு சந்திப்போட முடிஞ்சிருக்கும். தொடர்ந்து அடுத்தடுத்து நடக்குது. ஒருவேளை இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. கூட்டணி வந்து நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அது முழுசா நடக்குமான்னு நமக்கு தெரியல. நடந்தா ஆச்சரியப்படுறீங்களா? ஆமா, நிச்சயமா சீமான் நிறைய விட்டு கொடுத்து போனார்னா நடக்கும். ஏன்னா விஜய் வந்து இவ்வளவு பெரிய கூட்டத்தை கொண்டு வந்து சீமானுடைய வெற்றிக்காக அர்ப்பணிக்க மாட்டார். அவரு வந்து அந்த இடத்துல உட்காரணும், அதுதான் ரொம்ப முக்கியமா இருக்கு. அப்போ வந்து கட்சி தலைவரா நீங்க இருந்துங்க, சீமானா இருந்துக்கிறேன்னு அவங்களுக்குள்ள ஒரு உடன்பாடு இருந்து இல்ல, கட்சியை கலைச்சிட்டு இணைக்கிறது இல்லை, அப்படியே கூட்டணி உங்களுக்கு இத்தனை சீட்டு அவ்வளவுதான், நீங்க ஜெயிச்சு வாங்க, உங்களுக்கு வந்து துணை முதல்வர் தரேன் அல்லது அது கூட இல்லாம வேற ஏதாவது முக்கிய துறை தரேன், அப்படி வேணா அவங்க பேச்சுவார்த்தை நடத்திருக்கலாம். பட் அதற்கு இவர் உடன்பட்டு போகணும், இதெல்லாம் இருக்கு. இது இல்லாம வந்து விடுதலை சிறுத்தைகள் இதுக்குள்ள நுழைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, அந்த கூட்டணியும் உள்ள வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. சமீப காலமா அந்த அரசியல் விவாதங்கள்ல நம்ம பார்க்கும் பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிரமுகர்கள் வந்து கொஞ்சம் விஜய்க்கு ஆதரவாகவும் பேசுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அஜெண்டாவா நமக்கு தெரியுது. மேலிடத்துல சொல்லியிருப்பாங்கல்ல தலைமையிட்ட, நீங்க வந்து கொஞ்சம் பேசும்போது பார்த்து கவனமா பேசுங்க, நாளைக்கு நம்ம கூட்டணி வைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கலாம். ஏன்னா இவ்வளவு நாள் வந்து வேற மாதிரி பேசுனவங்க இப்போ திடீர்னு மாறி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதெல்லாம் இருக்கு. ஒரு பெரிய களம் அமைக்கணுங்கிற எண்ணம் வந்து விஜய்க்கும் இருக்கு. அதனாலதான் இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டு இருக்கு. பட் அது எல்லாமே நிறைய விட்டு கொடுத்து போகணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். நிச்சயமா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் 40க்கு 40 தமிழ்நாடு புதுச்சேரி, 2026 நாங்கள் 200க்கும் அதிகமான வாக்குகள்லாம் சொல்கிறாங்க. இப்படி விஜய் அவர் கூட ஒருவேளை நாம் தமிழர் கூட விடுதலை சிறுத்தைகள்லாம் சேர்ந்தா ஏதாவது நடந்துருவோம் சார்? சொல்ல முடியாதுங்க. ஏன்னா இப்போ பாராளுமன்ற தேர்தலுங்கிறது வேற, அது டோட்டலாக ஆன்டி மோடி. ஸோ அதனால 40க்கு 40 இவங்க வந்துட்டாங்க. ஆனால் சட்டமன்ற தேர்தலில் 200ங்கிறது இந்த இலக்கு நிறைவேறணும்னா இங்கே 2 விஷயம் இருக்கு. ஒன்று வந்து எதிர்கட்சிகளை பலவீனப்படுத்துவது, விஜய் சீமான் சேர விடாமல் பார்த்துக்கிறது, விடுதலை சிறுத்தைகள் அங்கே போக விடாமல் பார்த்துக்கிறது, இது ஒன்று இருக்கு. விஜய் தனித்து வந்து நின்னார்னா ஆட்சி கட்டில் உட்கார முடியுமாங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தேகம். ஏன்னா இப்போ இந்த 2 கட்சிகளும் அதிமுக திமுக பிரிச்சது போக எஞ்சி இருக்கிற பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு, அது அப்படியே மொத்தமா வந்துருமான்னா வராது, அதுல நிறைய உடஞ்சி போயிடும். அப்ப நீங்க எங்க வந்து நிப்பீங்கிறது ஒண்ணு இருக்கு. அப்ப கூட்டணி இல்லாமல் உங்களுடைய இலக்கை நீங்க அடைய முடியாது, அது ரொம்ப தெளிவான விஷயம். இப்ப திமுக வந்து இவங்க சேர விடாம பாத்துக்கிச்சுன்னா அவங்க நினைச்சதை அடையலாம். இன்னொன்னு திமுகவுக்கு இப்ப பெரிய சாதகம் என்ன அப்படின்னா, இப்ப இந்த பட்டதாரி மாணவர்களுக்கு இந்த கல்லூரி போகும்பொழுதே மாசம் 1000 ரூபான்னு ஒரு திட்டம் இப்போ கொண்டு வந்துட்டாங்க. ஏற்கனவே மகளிருக்கு மாசம் 1000 ரூபான்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து, அது புதுமை பெண், இது வந்து தமிழ் புதல்வன், இது ரெண்டுமே வந்து பெரிய ரோலை பண்ணும். நீங்க தேர்தல் நெருங்க நெருங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ மாற்று கட்சிக்கு ஓட்டு போட்டனா இந்த காசு வராது உனக்கு பாத்துக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, மக்கள் என்ன பண்ணுவாங்க? அது ஒண்ணு இருக்கு. அதை உடைக்கிற அளவுக்கு முறியடிக்கிற அளவுக்கு இங்க என்ன நடக்குதுங்கிறது தான். ஏன்னா ஒரு பெரிய சவாலான களமா இருக்கும் 2026. ஏன்னா இது வரைக்கும் வந்து அதிமுக திமுக மோதல்ங்கிறது
ரெகுலரா நம்ம பார்த்துட்டோம். புதுசா ஒரு பலசாலி வந்து உள்ள இறங்குறாரு. இந்த பலசாலியை நீங்க எப்படி பலவீனமாக போறீங்கிறது தான் இவங்களுடைய பெரிய டார்கெட். சார் நிறைவா அப்படி கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். ஒரு நடிகரா விஜய ஒரு விமர்சகரை கடந்து தமிழ் சினிமா பார்வையாளரா உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் சார்? நடிகரா எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து அவருடைய அதாவது திரைக்கு வெளியில அந்த அமைதி, அந்த எளிமை, இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு என்னடா ஒரு மனுஷன் இப்படி இருக்காருங்கும்போது அப்படியே ஸ்க்ரீன்ல வேற மாதிரியா உருவெடுக்கிறது இருக்குல்ல, அது வந்து நிஜமா பெரிய வித்தை. அது அதை வந்து அவர் ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய டான்ஸ் வந்து எல்லாத்தையும் விட நீங்க அவர் ஃபைட் பண்ணுவாரு, காமெடி பண்ணுவாரு, அதெல்லாம் தாண்டி அந்த டான்ஸுங்கிறது வந்து ஒரு வயசு அது வந்து பெரிய வியப்பா இருக்கு. அதனால ரொம்ப என்ன சொல்றது, நீங்க அவருடைய ரசிகர்கள் ஒரு ஆளா சேர்ந்துக்கிறோம். அந்த அளவுக்குலாம் நம்ம யாருக்கும் ரசிகன் கிடையாது. அவர் உங்களுக்கு பிடிக்கும், அவரை நீங்க ரசிகன்கிறதே நம்ம ரொம்ப இழிவா பாக்குறாள். அந்த இடத்துக்கு நான் போகல. நிச்சயமா அவர் பிடிக்கும், அவர் நல்ல நடிகர் நீங்க ஒத்துக்கிறீங்க. நிச்சயமா பிடிக்கும். திரைக்கு அப்பால் இருக்கிற அந்த விஜய் அப்படிங்கிற ஒரு தனி மனிதர் இருக்கார்ல சார், அவர் மேல உங்களுக்கு எவ்வளவு உடன்பாடு சார்? எனக்கு அதுல நிறைய கேள்விகள் இருக்கு. அவரு நிஜமாவே வந்து அக்கறையோடு விஷயத்தை செய்கிறாரா, அல்லது காலத்தின் தேவை கருதி, காலத்தின் தேவைன்னா சுயநலம் கருதி ஒரு வேலையை செய்கிறாராங்கிற ஒரு கேள்வி நமக்கு தொடர்ந்து இருக்கு. இன்னொன்று நாம் அவரை பற்றி கேள்விப்படுகிற தகவல்கள் பல நமக்கு உடன்பாடாக இல்லை. அதனால வந்து எனக்கு ஏன் விஜய் போட்டிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தனிப்பட்ட முறையில் தோணும். ஸோ அதனால வந்து அந்த விஜய் வந்து எனக்கு பெருமளவு விஜய் மேல தளபதி ஓகே அப்படிங்கிறீங்க. நடிகராக எனக்கு ரொம்ப இந்த திரையில் பார்க்குற விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சார். ஏன்னா 30 ஆண்டுகள் ஒருத்தருடைய வளர்ச்சியை 30 ஆண்டுகளும் விமர்சகராக இருந்து பத்திரிகை துறையில் இருந்து பார்த்து அவர் ரெண்டா நீங்கள் பிரிக்கிற விதம் இருக்குல்ல, அவர் தனிப்பட்ட விஷயங்கள்ல எனக்கு நிறைய முரண்கள் இருக்குது. ஆனால் அவர் நடிகரை நான் அவரை ஒத்துக்கிறேங்கிற அந்த ஒரு நேர்மை தான் இந்த நேர்காணல் உங்ககிட்ட பண்ணால் சரியாக இருக்கும் அப்படிங்கிற நாங்கள் முடிவெடுத்ததுக்கான காரணம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து தமிழ் சினிமாவில் நிறைய விமர்சனங்களை, தமிழ் சினிமாவில் இருக்கிற நிறைய எங்களுக்கு இருக்கிற ஐயப்பாடுகளை, கேள்விகளுக்கெல்லாம் வந்து சரியான பதில்களை நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வரீங்கிறது தான் உங்களை பார்த்து நாங்கள் வியக்கிற, உங்களை பார்க்கும்போது நாங்கள் மகிழ்வதற்கான காரணம். எங்களை எப்போதும் மகிழ்ச்சிப்படுத்துகிற, எங்களை எப்போதும் வியக்க வைக்கிற அந்தரன் சாருக்கு லூப் சார்பாக ஒரு பெரிய நன்றி.